வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். எந்த ஒரு துறையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுல வந்து பாலிடிக்ஸ், அரசியல் நிலவுவது சகஜமப்பா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்லயும் அது வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன திடீர்னு யூடியூப் பாலிடிக்ஸ் பத்தி பேச போறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி தான் எனக்கு யோசனை தான் இருந்துட்டே இருந்தது. நிஜமாவே எந்த தலைப்புல யாரை பத்தி என்ன சொல்ல போறாருன்னு எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. பாரிக்கிட்டே கேட்டலாம். வணக்கம் பாரி. வணக்கம். யூடியூப் பாலிடிக்ஸ் பத்தி நம்மளுக்கு தெரியும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டு யூடியூப்ல இருக்க பாலிடிக்ஸ் வந்து தெரியும். கேங்கு எல்லாமே இருக்குது. நீங்க இன்னைக்கு என்ன டக்குன்னு இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? அடிப்படை என்ன அப்படின்னா, யூடியூப்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் நாணயங்கள் உருவாயிருக்கு போல. அந்த தீர்க்க தரிசனம் போல ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஐ குவிட் யூடியூப்னு சொல்லிட்டு ஸ்டாப் இட் போதும் அப்படிலாம் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது பாரு. இப்பதான் கடனை பாதி அடைச்சிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு குவிட் யூடியூப் இப்போதைக்கு. இல்ல அவங்களே யாரும் குவிட் பண்ண போறது இல்ல. ஆனா குவிட் யூடியூப்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் போட்டுட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் இட் போதும் இதுக்கு மேல வேணாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து டாக்ஸிசிட்டியை குறைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய வீடியோஸ் வந்து இப்ப ஒவ்வொரு கிரியேட்டர்ஸும் போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவில் ஜேகேன்னு சொல்லி ஒரு யூடியூபர் இருக்காருல்ல, முன்னாடி ஜேகே தமிழ்ன்ற பேர் இருந்தாரு. சரி, ஓகே. அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா ஒரு வரிசைக்கா டக்கு 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 டக்குன்னு ஒரு 5-6 வீடியோ போட்டு போயிட்டு ஒரு மாதிரி இரிட்டேடா பேசிட்டு போயிட்டாப்ல. அது நம்ம வேற கண்ணில் பட்டுருச்சு. நானும் போய் பாத்துட்டேன். நீங்க ஃபாலோவரா? ஜெனரலி காட்டுது, யூடியூப் ஃபீட்ல காட்டுது. பதறி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவர் நிறைய புலம்பி தள்ளியிருக்காரு. ஓப்பனா சொன்னா புலம்பி தள்ளியிருக்காப்புல மனுஷன். என்ன புலம்பிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, வந்து என்ன நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து ஒண்ணு பேசணும்னா இதுக்கு பேசுற, நீ அதுக்கு ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேக்குறீங்க, அதனால நான் பேசாம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டா இவனுக்கு வந்து பொறுப்பே இல்லை, கெட்ட வார்த்தை பேசுறான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு கார்னர் பண்ணீங்க. சரி, என்ன எக்ஸ்பிரஸ் பண்றது, அதாவது கெட்ட வார்த்தை பேசுறது அவர் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வழியா, வேற வார்த்தையெல்லாம் இல்ல, நல்ல வார்த்தையெல்லாம் போட்டுலாம் அவரால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியாது. திருந்தல, அதுக்கு அவர் வந்து ரிக்ரெட் பண்றாரு. நான் வந்து நீங்களாம் சொன்னீங்கிறதுக்காக நான் வந்து கடைசியா போட்ட 10 வீடியோஸ் வந்து கெட்ட வார்த்தை போடாம இருக்கேன். அதுக்காக என்ன உனக்கு கோயில் கட்டிய கும்பிடுவா முடியும்? புரியுதா? புரியுது. அதுக்காக என்ன நீ பண்ண நினைக்கிறாங்க. கெட்ட வார்த்தை பேசாம விடுறது அதுதான் சரி. கெட்ட வார்த்தையை வந்து பப்ளிக் ஃபோரம்ல பேசுறது ரொம்ப தப்பான, ரொம்ப இம்மெச்சூரான ஒரு விஷயம். அதை பண்ணிட்டு அது இன்னைக்கு இப்போ வரைக்கும் இந்த தம்பி என்ன சொல்றாப்புல, எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு வழி அதெல்லாம் நான் வந்து இது பண்ணிட்டேன். நான் கடைசியா போட்ட 10 வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது, கெட்ட வார்த்தையை நான் பேசிருக்க மாட்டேன், ப்ரொஃபானிட்டியே இருக்காது. ஆனால் யாருமே அதை நோட்டீஸ் பண்ணலன்னா நோட்டீஸ் பண்ணி அதான் என்ன கோயில் கட்டணுமா, கட் அவுட் வைக்கணுமா, கெட்ட வார்த்தையை துறந்த மிஸ்டர் ஜேகேன்னு ஏதாவது போடணுமா, நமக்கு தெரியல அதெல்லாம். ஸோ அவர் ஒரு மாதிரி புலம்பி இருக்காப்புல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இங்க வந்து டாக்ஸிசிட்டி பில்ட் ஆகி போச்சு, வந்து எது பேசினாலும் தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இந்த இர்ஃபான் விஷயம், அப்புறம் பிரியாணி மேன் விஷயம் இதெல்லாம் வந்து இப்ப பேசுறாப்ல. எப்ப நடந்த விஷயத்தெல்லாம் இப்ப பேசுறாப்ல. ஓகேவா? அப்புறம் அந்த எல்லாத்தையுமே சொல்றாரு, இந்த ஸ்கேம், லொட்டு இது எல்லாத்தையும் பேசி ரியலைசேஷன்ன்றது லேட்டா கூட வரும். இவ்வளவு லேட்டாவா? நான் நல்லா படிச்சிருக்கலாம்னு எனக்கு இப்பதான் தோணுது. எனக்கு புரியல. சரி, ஓகே, இதெல்லாம் போட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இது என்னன்னா, இது ஒரு புது ட்ரெண்டா மாறிடுச்சு போல. என்னது? இந்த மாதிரி நாங்க வந்து இவங்க பண்ண தப்பு, இவங்கனால சமூகம் குட்டிச்சோரானதெல்லாம் இவங்க மறந்துவிட்டு இவங்களே வந்து அந்த டெம்ப்ளேட்டா, கெட்ட வார்த்தைகளுக்கான டெம்ப்ளேட்டாவே இவங்கள மாறி இருக்கிறாங்க. இவரு அந்த பிளிப்னு ஒரு 2 பேர் உட்காந்து பேசிட்டு அவரு இப்ப பேச நிறுத்திட்டாருங்க. கெட்ட வார்த்தை பேச நிறுத்திட்டாருங்க. கெட்ட வார்த்தை பேச நிப்பாட்டிட்டாரு. இன்னும் மித்தபடி அவரோட அரசியல் அவர் அப்படி பேசிட்டு இருக்காப்ல. நம்ம யாருமே நீங்க பேச வேண்டாம்லாம் சொல்லல. இப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க, அந்த டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. டாக்ஸிசிட்டிலாம் இங்க ஸ்ப்ரெட் ஆகல, மாறாக நீங்க தான் டாக்ஸிசிட்டியை கிரியேட் பண்றீங்க. என்னன்னா, ஒரு யூடியூபர், ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், நீங்க வர்றீங்க, பேசுறீங்க, மக்கள்கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறீங்க. அதை வந்து ஒரு சிலர் ஏற்பாங்க, ஒரு சிலர் ஏற்க மாட்டாங்க. இப்ப நம்ம தமிழ் தேசியம் பேசுறோம், எல்லாரும் தமிழ் தேசியவாதியாவை பார்த்துட்டு இருக்கிறான். நம்மள திட்டுறவன் ஒரு 10 பேர் திட்டிட்டு தான் இருப்பான், நம்மள பாராட்டுறவன் ஒரு 10 பேர் பாராட்டுவான். இது எப்பவுமே இருக்கும். நம்ம ஒப்பீனியனுக்கு சில டைம்ஸ் வரவேற்பு இருக்கும், ஒரு சில டைம்ஸ் எதிர்ப்பு இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா செயல்படவே முடியாது, பேசவே முடியாது. ஆனா என்னத்தை பேசுறோம், எதுக்காக பேசுறோம், எவ்வளவு முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம பேசுறோம், அதனால வந்து ஒரு இந்த சொசைட்டில ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, அந்த மாற்றம் என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கணும் சொசைட்டி, இதெல்லாம் நீங்க பேசுறதுலாம் தப்பே கிடையாது. இதுக்கு நீங்க எவ்வளவு ஹார்டா வேணாலும் பேசலாம், கெட்ட வார்த்தை இல்லாம. புரியுதுங்க. கோவப்படலாம், நீங்க எல்லாம் உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தலாம், கெட்ட வார்த்தை இல்லாம நீங்க அதை பண்ணணும். ஏன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது வே டு எக்ஸ்பிரஸ்ங்கிறதுலாம் கிடையாது. ரீசன் என்ன, யூடியூப்ங்கிறது ஒரு சோசியல் மீடியாவை நீங்களோ நானோ நம்ம ஆடியன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் ஃபார் ஆல் தான் கொடுத்துருப்போம். என்னதான் உள்ள நம்ம வீடியோக்குள்ள 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குன்னு சொல்லி அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இது வந்து நம்ம பை டிஃபால்ட் கொடுத்துருப்போம். ஆனா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம். கண்டிப்பா
புரியுதுங்களா? ஒவ்வொரு வீடியோக்கு நம்ம கொடுத்தோம்னா அது ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவா மாறிடும். ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் கொண்டு போய் ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் வீடியோவாயிரும். அது யூடியூபே ஃபர்ஸ்ட் ப்ரமோட் பண்ணாது. ஸோ அது யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஆனா பேசிக்கா நம்மளோட கண்டென்ட் வந்து குழந்தைகளுக்காக நம்ம கண்டென்ட் மேக் பண்றோமா இல்லன்னு நம்ம சொல்லியிருப்போம். அது உள்ள வந்து கொடுத்துருப்போம். குழந்தைகளுக்கான கண்டென்ட் கிடையாது அப்படின்னு. அப்ப ஏன்னா அது நம்மலாம் பாலிடிக்ஸ் பேசுறோம், இது குழந்தைகளுக்கான கண்டென்ட் கிடையாது அதை சொல்றோம். இப்ப நீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கான கண்டென்ட் கிடையாது கொடுத்துருப்பீங்க. பட் அதுக்கு அடுத்து குழந்தைங்க யூடியூப் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அப்பா எனக்கு ஒரு அக்கௌண்ட் உருவாக்கி கொடுங்கப்பா, அந்த அக்கௌண்ட்ல நான் போயிட்டு என்னோட பேரை போட்டு நான் யூஸ் பண்ண போறேன்னு ஏதாவது குழந்தை எங்கேயாவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? இல்ல. நம்ம போனை எடுத்து நம்ம வீட்டுல இருக்க குழந்தைங்க யூடியூப் பாக்குதுங்க. கரெக்டா? நம்ம பார்த்துட்டு இருக்க சர்ச் ரிசல்ட்ஸோடைய ரெக்கமெண்டேஷன் எப்பவுமே ஃப்ரீக்வென்ட்லி சர்ச்ல காட்டிக்கிட்டு தான் இருக்க போகுது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களோட காட்ட தான் போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகேவோட சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ஒரு பையன், அவங்க வீட்டுல அவன் தம்பி இருக்கான்னு வைங்க, அவன் சின்ன பையன் குழந்தையா இருப்பான். ஜேகேவோ ஒரு பையன் 18 வயசு பையன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா அவரோட போனை எடுத்து அந்த குழந்தை போயிட்டு உள்ள போகும் பொழுது மிஸ்டர் ஜேகேவுடைய அவருடைய அந்த மிஸ்டர் ஜேகே மிஸ்டர் ஜிகே அவரு சரி இந்த ஜேகே இந்த தம்பி ஈவில் ஜேகேவா ஏதோ ஒண்ணு இந்த தம்பியோடைய வீடியோஸ பார்க்க தானே போறாங்க. அப்படி அந்த குழந்தை பார்க்கும் பொழுது உங்களோட கெட்ட வார்த்தையை அது ரொம்ப அழகா கத்துக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பார்க் ஆயிடும், அப்சர்வ் பண்ணிடும். அப்ப அந்த குழந்தைங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்கிக்குவாங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம், கெட்ட வார்த்தை போட்டு பேசாதீங்க. இன்னொன்னு, நீங்க எல்லாம் கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதுக்கு முன்னாடியும் கூட அதிகமா கெட்ட வார்த்தையை போட்டு பேசிக்கிட்டு இருந்த ஆட்கள் ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஆனா நீங்களாம் இப்ப பேசி 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 இன்னைக்கு கெட்ட வார்த்தை போட்டு பேசுறதுதான் பேச்சுன்னு நினைச்சு எத்தனை இன்ஃபுளுசர்ஸ் அவங்க இதுல கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கான்னு பாருங்க. ஒரு அண்ணா ஆரம்பிச்சு விட்டாரு, ஆனா அவர் இன்னைக்கு வந்து வாழ்க்கை தத்துவம், டெக்னாலஜி, சோ இந்த கல்ச்சர் வந்து அங்கிருந்தே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா இந்த கல்ச்சர் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் முழுக்க முழுக்க உள்ள போய் பார்த்தா பெரியாரிஸ்ட் லொட்டு லொசுன்னு சுத்திட்டு இருப்பாங்க. நான் என்ன கேட்கிறேன், நம்மளோட சுத்தி இருக்க இடத்த வந்து நம்ம பாதுகாக்கணும். நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. குழந்தைகள் சைடு நான் கண்டென்ட் பண்ணல, அதை அவங்க பார்க்க மாட்டாங்கன்னா நம்ம இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அப்படி பண்றதா இருந்தா ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வைக்கணும். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு யாருமே யூடியூப் கம்யூனிட்டில வீடியோஸ் போடுறதா நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் சொல்றேன், யாருமே நான் பார்த்தது இல்ல. எப்ப ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் ஆட்டோமேட்டிக்கா ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கிராஃபிக்கான ஏதோ ஒரு வயலன்ஸ் வீடியோ, கோரி வயலன்ஸ் நீங்க போட்டிருக்கீங்க, சிஸ்டமா டிடெக்ட் பண்ணி தடுக்குதுன்னா அது ஓகே. பட் ஆனா ஒருத்தர் வீடியோ அப்லோட் பண்றாரு, அது சிஸ்டம் டிடெக்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள நீங்க எவ்வளவு கண்ட்ராவியா பேசுனீங்கனாலும் வார்த்தையில பேசுறத யூடியூப்னால இன்னைக்கு வரைக்கும் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபுல்லா இன்னும் பண்ண முடியல. ஏன்னா டயலெக்ட் வீடியோல வரைக்கும் அது ரொம்ப ரத்தம் இந்த மாதிரிலாம் காட்டுறதா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுது. அது வந்து கோரி கண்டென்ட்டும் இது பண்ணிடும், லிமிடெட் இதுல போட்டு விட்டுரும். ஆனா இந்த மாதிரி பேசும்போது கெட்ட வார்த்தை போடுறது, ப்ரொஃபானிட்டி இதெல்லாம் வந்துட்டு அது அந்த கண்டென்ட்குள்ள கொண்டு போறது இல்ல. அப்ப இதை வந்து நம்ம தான் சாக்குன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது தமிழ்ல இருக்கக்கூடிய கெட்ட வார்த்தை எல்லாம் வந்து நீங்க வந்து ப்ரொஃபானிட்டி அப்படின்னு சொல்லி லூசு பையில முட்டா பையிலங்கிற அந்த இடத்துக்குள்ளேயே கொண்டு வர முடியாது. அது வேற எதுக்கோ யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, இன்னைக்கு அதை கெட்ட வார்த்தையை மாத்தி வச்சிருப்பாங்க. ரொம்ப 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 தப்பான சில மீனிங் கொண்ட வார்த்தைகளை ரொம்ப சர்வ சாதாரணமா இன்னைக்கு சொசைட்டிக்குள்ள பேசிக்கிட்டு அதை எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுறவங்க ரொம்ப ரேரா இருப்பாங்க. இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறத ஸ்டைலா மாத்தி விட்டுட்டு இன்னைக்கு வந்து நான் ப்ரொஃபானிட்டி நிப்பாட்டேன், என்னால இப்ப எக்ஸ்பிரஸே பண்ணிக்க முடியலன்னா கவலைப்படக்கூடாது. நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கா? முதல்ல இருக்குங்க. எங்க இருக்குது கொள்கை? இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு யூடியூப்ல குரூப்பிசத்தை முதல்ல ஆரம்பிச்சது யாரு? இந்த கோட்டு சுட்டை மாட்டிட்டு வந்ததுல இந்த பையனும் கோட்டு சுட்டு பாட்டு வந்த பையன் தானே. டிசால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த டிசால்வ் பண்றாங்க, எவால்வ் பண்றாங்க, என்னமோ பண்றாங்க. போட்டுட்டு வந்தில்ல, ஏன் பண்ண? ஏன் இந்த குரூப்பிசம் நீ பண்ண? குரூப்பிசம் கூடாதுன்னு பேசுற நீ ஏன் குரூப்பா மாறின? ஃபர்ஸ்ட் ஏன்? எல்லா தரப்புலயும் குரூப் இருக்காங்க பாரு. பண்ணக்கூடாதுன்னு தானே சொல்றீங்க. உங்களோட ஐடியாலஜி குரூப்பிசம் கூடாதுங்கிறீங்க. யூடியூப் வந்து ஃப்ரீ ஃபார் ஆளுங்கிறீங்க. அப்புறம் எதுக்கு குரூப்? எதுக்கு ஒரு சிண்டிகேட்? இல்ல டவுட்டுக்காக கேட்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தேசியம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க, யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இன்ஃபுளுசர் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் கூட ஆனா குரூப்பா தானே லைக் செயல்பட்டாங்கன்னா அதுவும் தப்பான்னு தானே கேட்கிறேன். ஏங்க நீங்க ரெண்டு வீடியோல பேசிட்டு போறதுங்கிறது வேறங்க. ஒரு ஹோமிஃபைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுல ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி அதுல ஒரு க்ளோஸ் சர்க்கிள் உருவாக்கிட்டு, சரி இந்த சர்க்கிள் உருவாக்கிட்டு நீ அடுத்தடுத்து பண்ண வேலைகள் என்ன? அதுவும் ஓப்பனா சொன்னா பாலிடிக்ஸ் தேர்தல் நடக்கிற டைம்ல இது யாருக்காக இதை பண்ணீங்க? தேர்தல் நடக்கிற டைம்ல எத்தனை வீடியோஸ், உங்களோட வீடியோஸ் அவேர்னஸ் ஃபுல்லா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இது என்ன தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? யாரோட ஸ்பான்சர்ஷிப்ல அது நடந்துச்சு? யார் அதுக்கான இனிஷியேஷன் போட்டா? அவன் யாரு? அவன் யாருக்கு சொம்படிக்கிறவன்? யாரோட பேச்சுல யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா அரசியல் பக்கமே திரும்ப விடாம இந்த ஹோமி ஃபைல் ஒட்டு வச்சுன்னு சொல்லி டைவர்ட், அவ்வளவு டைவர்ஷன். அன்னைக்கு இவர் ஒரு 5 வீடியோ போடுவாரு, அவர் ஒரு 2 வீடியோ போடுவாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் ஒருத்தன் வீடியோ போடுவான், நைட்டு ஒருத்தன் வீடியோ போடுவான், மாத்தி 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 மாத்தி. எப்ப? எலெக்ஷன் டைம்ல
கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஏன் அந்த டைவர்ஷன்? அப்ப அதெல்லாம் தெரியாம நம்ம அரசியல் பேசல. நம்ம அப்பவே அதை சொல்லிட்டு இருப்போம், இவங்க உட்காந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அது ஒரு வீடியோல சொல்லிருப்பீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்பவே நான் சொன்னேன், இது டைவர்ட் பண்றது வேலை. எலெக்ஷன் டைம்ல அவேர்னஸ் இருக்கணும், மக்கள் யாருக்கு ஓட்டு பண்ணுங்கிற அதை டிசைட் பண்ற அத்தாரிட்டி அந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா. இப்ப ஒண்ணும் இல்லைங்க, எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க, ஒரு பெரிய அளவுல வேலைக்கு போற ஒரு எக்ஸாம். அந்த டைம்ல வந்து ஒருத்தவங்க உங்க முன்னாடி வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க, அடிக்கி அப்படி நாடி இருந்தா வேலைக்கு என்ன பண்ணுவோம்? உங்க மைண்ட் ஓடும். நம்ம உட்காந்து எக்ஸாம் ஹால்ல உட்காந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு பாட்டு தலையில ஓடும், ரிப்பீட்டட் மோட்ல ஓடும். கரும ஓடிச்சே, கரெக்டா எக்ஸாம்குள்ள போகும்போது ஓடிச்சு. அதனாலதான் இன்னைக்கு இந்த யூடியூபரா உட்காந்துருக்கோம். ஆனா எவனோ ஒருத்த முன்னாடி வந்து ஆடிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? யாரா நீங்கன்னு சொல்லுவீங்களே. இதேதான் மக்களுக்கு அவங்களோட விதியை எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் மாதிரி தான் தேர்தல். அந்த தேர்தல் நேரத்துல மக்கள் யாருக்கு வாக்கு போடணும், இது சுத்தி நடக்கிற பாலிடிக்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிற அவேர்னஸுக்காக தேடிட்டு இருக்கிற டைம்ல இவங்க ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது சோசியல் ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சா? அப்ப சோசியல் ரெஸ்பான்சிபிள் இருந்தா எலெக்ஷன் டைம்ல இந்த வேலை பண்ணுவீங்களா? என் தலைவன் எம்ஜினா மட்டும்தான் சோசியலி ரெஸ்பான்சிபிளா நடந்துட்டாப்ல. என்ன பண்ணாரு அவர் எல்லா தலைவருக்கு கூடயும் வீடியோ பண்ணாருங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து மாறிட்டே இருப்பான்றது வந்து சொல்லுவாங்க. ஆனா என் தலைவன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அவனோட பேக்ரவுண்ட் மாறிச்சு, அவனோட ட்ரெஸ்ஸிங் மாறிச்சு, அவனோட ஹேர் ஸ்டைல் மாறிச்சு. அவன் கொடுக்குற தகவல் வந்து ஒரு 7 வருஷமா மாறவே இல்லைங்க. அவர் மாதிரி நிக்கணும். வாட் வில் ஹேப்பன் இன் December 25 ஒரு வீடியோங்க. அவர் ஒரு நியூஸ் சேனல் மாதிரி செயல்படுறாரு. ஜனவரி 1 வரும்டா, அவ்வளவுதான். ஏலியன் பத்தி பேசுவாப்ல, அதுக்கு அடுத்து ஏலியன் வந்துருச்சு பாப்புல, ஜாம்பி அட்டாக்கும் பாப்புல, எத்தனை ஜாம்பி வீடியோ போட்டுருப்பாருன்னு பாருங்க. அப்ப அவருக்கு தெரியுது குழந்தைங்க எதை பாக்குறாங்கன்ட்டு. குழந்தைங்க இதான் அந்த சைல்டு சேனலா? சோ அந்த மாதிரி பார்த்து அவர் பேசிட்டு இருக்காப்ல, பண்ணட்டும். நடுவில் எங்கேயாவது போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு நம்ம மாதிரி ஆட்கள்கிட்ட திட்டு வருவாங்க வாப்புல அந்த பாட்காஸ்ட்ல. சரி விடுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த டாக்ஸிசிட்டிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குனதே இவங்க தான். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, அந்த வீடியோவை தப்பான ஒரு கருத்து இருக்கு அப்படின்னா அதை நம்ம எதிர்த்து பேசலாம். அந்த இடத்துல ப்ரொஃபானிட்டியை போட்டு நான் பேசினேன், அந்த கண்டென்ட் எப்படி இருக்கும்? அதுதான் டாக்ஸிசிட்டி இருக்கும். அதுதான் கெட்ட வார்த்தையை போட்டு பேசுறது, அதுதான் டாக்ஸிசிட்டி. எவ்வளவு எமோஷனலா வேணா பேசு, எவ்வளவு கோபமா வேணாலும் பேசு, கெட்ட வார்த்தை இல்லாம பேசு, அது பதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணும். நீ அந்த இடத்துல ப்ரொஃபானிட்டியை போட்டு ட்ரோலிங் போட்டு விட்டீங்கன்னா அங்க என்ன நடக்கும்? கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது. கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது டாக்ஸிசிட்டி இல்லைன்னு நீங்க நம்பிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது எப்படி டாக்ஸிசிட்டி இல்ல? இப்போ ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேருக்குள்ள யாரோ ஒருத்தங்களுக்குள்ள சண்டை வருது, ஒண்ணும் இல்ல, சந்தேகம் வந்துச்சுன்னா இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருக்குல்ல, ஒய்ஃப்லாம் இருக்கும்ல, போயிட்டு உன் ஒய்ஃபோட சண்டை போடு. சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய கிண்டல் அடிச்சுப்பாரு, ஃபார் ஃபன்னு சொல்லிப்பாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்ப கிண்டல் அடிக்கிறதுங்கிறது இன்னும் வந்து அக்ரஷன் அதிகரிக்குமே ஒழிய அது வந்து நல்லிஃபை பண்ணாது. சோ கண்டென்ட்டுக்காக நீங்க கிண்டல் அடிக்கலையா? ட்ரால்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா பாரு உங்களுக்கு? ரோஸ்ட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த ரோஸ்ட், இந்த ட்ராலு, இது எல்லாமே யூடியூப்ல இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி தான். இந்த டாக்ஸிக் கண்டென்ட் தான். நீ பதில் கொடு, ஆன்சர் கொடு, டிபேட் பண்ணு. அதெல்லாம் பண்றதுக்கு இவங்களுக்கு துப்பு கிடையாது. ட்ரோல் பண்ணுவாங்க, ரோஸ்ட் பண்ணுவாங்க. இதுல எனக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்னுடைய கண்டென்ட் எவ்வளோ கட் பண்ணி வெட்டி ட்ரோல் பண்றேங்கிற பேர்ல எவ்வளோ டாக்ஸிசிட்டியை கக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் அவங்க எல்லாம் கக்க முடியல. ஏன்னா இப்ப கக்குனா அவங்களுக்கு அடி விழுகுது, அவங்களுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவங்க யாரு அப்படின்ட்டு. ஆனா முன்னாடிலாம் எவ்வளவு டாக்ஸிசிட்டி, அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்தோம். உங்களுக்கு பெரும்பான்மையா ஒரு கமெண்ட்ஸ் வரும், சரி உங்களுக்கு ஐஸ் வைக்கணும்லாம் சொல்ல, இதுக்காக நீங்க என்ன சம்பளத்தை ஏத்தியா கொடுக்க போறீங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் நிறைய கமெண்ட் பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் உங்களை நக்கல் அடித்துக் கொண்டிருந்தேன், ஆனால் இன்று உங்கள் காணொலியில் பார்த்து நான் அதுல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்க, நிறைய அந்த மாதிரி கமெண்ட் உங்களுக்கு வரும். அதுக்கு ரீசன் என்ன, இந்த டாக்ஸிசிட்டிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தன் பேசுறான், அதற்கு நீங்க பதில் கொடுக்குறீங்க, அந்த இடத்துல ஒரு புரிதல் ஏற்படும். ஒருத்தன் பேசுறான், அவன் என்ன பேசுறாங்கிறதே நீ சொல்ல போறது இல்ல, நீ என்ன பண்ணுவ, கட் பண்ணிடுவ. அவன் முழுசா என்ன போடுறான்னு போட போறதில்ல, கட் பண்ணிட்டு நீ ட்ரோல் பண்ணிட்டு இருப்ப, முக்தார் கட்டிங் ஃபுல்லா. இப்போ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா உன்னோட ஆடியன்ஸுக்கு அவங்க உண்மையிலே என்ன சொன்னாங்க, நீ என்ன பதில் கொடுக்குற, எதுவுமே அவனுக்கு தெரியாது, அவன் முட்டாளா இருப்பான். இப்படிதான் இருக்கு. செம காமெடிடா அப்படின்ட்டு போயிட்டு. அதனாலதான் இன்னைக்கு வந்து இவரே புலம்புறாரு. அவர் ஒரு வீடியோ போடுறாரு, எல்லாரும் போய் அவரை திட்டுறீங்க. அடுத்து அவருக்கு பதில் இவர் ஒருத்தர் போடுறாரு, திரும்பி இங்க இருந்து கிளம்பி எல்லாரும் போய் அவனை திட்டுறீங்க. அப்படிதான்டா நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க உங்க ஆடியன்ஸ. அப்படிதான் உங்க ஆடியன்ஸ் உருவாக்கி வச்சிருக்கீங்க. மொத்தமா டாக்ஸிக் ஆடியன்ஸா உருவாக்கி வச்சுக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு கான்வர்சேஷன் எப்படி பில்ட் பண்ணும், இவனுக்கு இதுக்கு பதில் கொடுத்துருக்கானா, இவன் அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்கான், அதுக்கு இவன் என்ன ரெஸ்பான்சிபிள் எடுத்திருக்கானா, ரெஸ்பான்சிபிள் எவனுமே எடுக்கிறது இல்ல. அது இவர் புலம்புறாரு, A2D ரெஸ்பான்சிபிள் எடுக்கல, A2D ரெஸ்பான்சிபிள் எடுக்கல. நீ ஏன் ரெஸ்பான்சிபிள் எடுக்கலையே? கெட்ட வார்த்தை பேசணும், நீ ரெஸ்பான்சிபிள் எடுத்தியா? ஏதோ பர்சனல் விஷயம் கோ த்ரூ பண்ணிருக்காருங்க. சோ அதனால அவர் A2D அதை நம்ம பேசல.
இல்ல சொல்றேன் A2D அவர் பேசியிருக்காரு இவர் பேசியிருக்காரு உள்ள A2D வந்து அது பார்க்கல ரெஸ்பான்சிபிள் அந்த தெளிவா. வீடியோல ரெஸ்பான்சிபிள் எடுக்கல. பார்க்கல தெளிவா நான். ஆமா எடுக்கல. அதுக்கு நம்ம A2D வச்சு வருத்தம்னா நம்ம ரோஸ்ட் பண்ணல, பதில் கொடுத்தோம், கேள்வி கேட்டோம், கிண்டல் பண்ணல. நல்ல கேள்வி மேல கேள்வி கேட்டேன். அவர் தான் கிண்டல் அடிச்சுட்டு சுத்திட்டு இருந்தாப்ல. பஜ்ஜி கடைன்னு ஒரு 4 வீடியோல போட்டுட்டு இருந்தாப்ல. அவர் இப்போ அவரோட குடும்பத்துல ஒரு துக்கத்துல அவங்க இது பண்றாங்க, நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. சோ அதை விட்டுருவோம். ஆனா இங்க விஷயம் என்ன, ஒரு கேள்வி கேட்கப்படும் போது அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, இல்ல திரும்ப ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சுன்னா இங்க டாக்ஸிசிட்டி வராது. ஆனா அந்த மாதிரியான நடைமுறை பழக்கத்தையே யூடியூப்ல இல்லாம பண்ணது உங்களை மாதிரியான ஆட்கள் தான். இன்னைக்கு புலம்பு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அது உனக்கு திரும்பும் போதுதான் உனக்கு தெரியுது. அது இவங்களுக்கு அது திரும்பும் பொழுது அது புரியுது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இவங்களுக்கு. ஓகே, பட் உடனே அதை அப்ரிஷியேட் தானே பண்ணணும். லைக் ஒருத்தர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவறாரு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா பிரச்சனை இல்லைங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலைங்கிறது அந்த வீடியோல நமக்கு புரிய வருது. அவர் பேசினதை வச்சே சொல்றேன். டிரான்ஸ்ஃபார்ம் ஆகல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன முடக்கி போட்டுட்டீங்கிறது ஆடியன்ஸ் மேல கோவப்படுறாப்ல. எந்த ஆடியன்ஸ, யார வந்து ஜாம்பிக்கெல்லாம் நீ உருவாக்குனியோ அந்த ஆடியன்ஸ் மேல நீயே கோவப்படுற, ஏன்டா ஜாம்பியா இருக்கேன்ட்டு. நீங்க தாண்டா அவங்கள ஜாம்பியா மாத்தி வச்சிருக்கீங்க. நீங்க எங்கடா நீங்க என்னைக்கிடா பொலிட்டிக்கலா வந்து நல்லா ஸ்ட்ராங்கா எங்கடா ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? ஒரு கட்சிக்கு சால்றாவே அடிச்சிருப்பீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. ஒரு கட்சியை பத்தி பேசவே மாட்டீங்க. பொதுவா ஒரு இஷ்யூ எடுத்து பேசிட்டு விட்டுருவீங்க. யார் தப்பு பண்றானா கேட்க மாட்டான். நீ பரந்தூர் பத்தி நீ பேசினியாப்பா கண்டென்ட் சொல்லுப்பா. அது யோவா இல்லையா பாரு. அதான் நீங்க யோவா இல்லையான்னு சொல்லிட்டு நீ பேச மாட்டேன். நீ என்ன பேசிட்டு இருப்ப? ஏதாவது ஒரு கேவலமான ஒரு கண்டென்ட் வரும்போது எடுத்து பேசுவீங்க. அவங்களுக்கு என்ன, ஆடியன்ஸ்க்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்? அவன் ஜாம்பியா தான் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் கடிக்கதான் செய்வான். உன்னையும் கடிப்பான், அடுத்தவனையும் கடிப்பான், எல்லாரையும் கடிப்பான், டாக்ஸிசிட்டி உருவாக்கிட்டு அலைவான், கெட்ட வார்த்தை போய் கமெண்ட் பண்ணுவான். ப்ரொஃபானிட்டி நீ பரப்புனா அவன் அவங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போய் அவன் பரப்புவான், உங்ககிட்டே அதை திரும்ப சொல்லுவான், கெட்ட வார்த்தையில போட்டு இது பண்ணிட்டு இருப்பான். அப்ப இன்னைக்கு போல என்ன பிரயோஜனம்? சரி, அட்லீஸ்ட் இனிமே மாறுவீங்களான்னு பார்த்தா கோச்சுக்கிறீங்க ஆடியன்ஸ் மேல. எதுவுமே கேட்க மாட்டேங்கிறேன். அவன் கேட்க மாட்டான். அவன் ஏன் கேட்கணும்? அவனுக்கு வேற 1000 வேலை இருக்கு. அவனை நல்வழிப்படுத்தணும்ங்கிற என்ன இருந்துச்சுன்னா நீ நல்லதை முதல்ல பேசு. என்ன நல்லது நீங்களா பேசிட்டீங்க? அதாவது ஒரு சேனல், அந்த சேனலுக்கான ஆடியன்ஸ் இதுல பில்ட் பண்ற எத்தனையோ நல்ல சேனல்ஸ் இருக்கு. எங்கேயாவது சமையல் சேனல்ல டாக்ஸிசிட்டி இருக்கா? போய் பாருங்க. இருக்காது. ஏன்? அவன் வேலையை மட்டும் பண்றான். ஃபுட்டு சரி, யூனிவர்சல் திங். எந்த செஃப்பையும் இவர் செய்யறது தப்பு, அவர் செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கானா? ஏதாவது ஒரு சேனல் அதை பண்ணுதா? பண்றதே இல்லை. ஏன்னா உணவு அது இப்படி நான் அப்படி பண்றேன், அது ஓகே. அதே போல இப்போ ஒரு கேஸ்டிசம்னு ஒன்று இருக்கா, எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுன்னு சொல்லு, பிரச்சனை கிடையாது. ஆனா அதை நீ சொல்ல மாட்ட. மாறா அடுத்தவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு சொல்லலாமான்னு சொல்லிட்டு அடுத்தவனை போட்டு ட்ரோல் பண்ணுவ, கடிச்சு கொதருவ. அப்ப என்ன ஆகும்? அவன் உனக்கு பதில் கொடுப்பான். நீங்க தான் டாக்ஸிசிட்டி உருவாக்குறீங்க. என்னுடைய வழி, என்னுடைய ஐடியாலஜி இதுன்னு நீ பேசுனா அப்படின்னா ப்ராப்ளமே இங்க வராது. ஆனா அதை யாருமே இங்க பண்ணல. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து டாக்ஸிசிட்டியை தான் உருவாக்கிட்டு இருந்தீங்க. ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை வந்து எப்படி வந்து இல்லாம பண்றதுன்னு தான் யோசிக்கிறது. போட்டு உழப்பி விடுறது, குழப்பி விடுறது, நம்ம சொன்னதா பேசுறது, இப்படிதான் போட்டு சுத்தல்ல விடுறது. அப்ப பார்த்தவனுக்கும் ஒன்றும் புரியாது. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மாறி இவனுக்கு பதில் சொல்ல, அவனுக்கு பதில் கொடுத்து அப்படியே போயிடும். அப்புறம் திரும்பி பார்த்தோம்னா 10 பேரை திட்டின வீடியோ இருக்கும், 15 பேரை கடிச்ச வீடியோ இருக்கும். நம்மளா தனியா பேசின வீடியோ பார்க்க மாட்டாங்க எவனும். ஆடியன்ஸே பாக்குறது இல்ல. நான் சொல்றேன், நான் பழைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்றேன் பாரு, தப்பா எடுத்துக்காதீங்க சரியா? நீங்க நிறைய விஷயம் படிக்கிறவர் பேசுறாரு, சும்மா அந்த சமூக பிரச்சனை, நிலத்துக்கு உண்டான பிரச்சனை, அதுக்கப்புறம் அந்த சமூகத்துல வந்து நடக்க போற விஷயம் அதெல்லாம் பேசாம நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சினிமா ரிவ்யூ பாடுறதுதான் சினிமா ரிவ்யூ, அப்புறம் சீரிஸ் நிறைய வருது, சீரிஸ் ஒன்று பண்ணுவோம், அதுல இருந்து அப்புறம் இல்லுமினாட்டி சப்ஜெக்ட் இருக்கு, அது ஒன்று பேசுவோம், அது ஃபுல்லா பாப்பானுங்க பாரு. சும்மா நீங்க இந்த சமூகத்துக்கு பேசிட்டீங்கன்னா பழைக்க முடியாது பாரு, வியூஸ் போக மாட்டேங்குது பாரு. அது மாதிரி பேசினா நான் ஒரு யூடியூபரா சொல்றேன், வியூஸ் போது போல அது ஒரு விஷயம் இல்ல. நமக்கு ஏன் அங்க வியூஸ் போகல அப்படிங்கிறது தான் கவலை. ஏன்னா மக்கள் வந்து பரப்ப மாட்டேங்கிறாங்க. நான் இந்த விஷயங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமோ அதே போல சொசைட்டிக்கு பேசுற விஷயமும் இம்பார்ட்டன்டான விஷயம். அதையும் மக்கள் பரப்புனாதான், ஒரு 10 பேர்கிட்ட காமிச்சிங்கன்னா தான் அது பரவுமே. இப்போ ஒரு வீடியோ ஷேர் பண்ணாதான் அது போகும். எல்லாருக்கும் யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல வச்சு மட்டுமே வீடியோ எல்லாம் பரவாது. ஓகே, ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்டான கண்டென்ட் இருக்கு, ஆமா ஒரு பாரி சொல்றது கரெக்டா இருக்குன்னு ஃபீல் ஆச்சுன்னா அதை ஒரு 10 பேருக்கு பரப்பு. அதுல ஒரு 2 பேர் 3 பேருக்கு அது கரெக்டா படும், அவன் அடுத்து ஒரு 10 பேருக்கு பரப்புவான். ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு பரப்பல் வேலைகளில் ஈடுபட்டா மட்டும்தான் நம்மளால வந்து அந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ், ப்ராப்பரான புரிதலை, ஐடியாலஜியை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை பரப்புறது இல்லை. அதனாலதான் நம்ம வருத்தம். அது முக்கியமா நம்ம பேசியிருப்போம் சில வீடியோஸ், நம்ம இதுலேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டண்டா மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைச்சு பேசுற சில வீடியோஸ் எல்லாம் பரவி இருக்காது.
சும்மா ஏதாவது சினிமா இது ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு சினிமால ஒரு பார்வையில நம்ம ஒரு பார்வை சொல்லியிருப்போம், அதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்ப ரொம்ப கேளிக்கைக்கு பழக்கப்பட்ட மக்களாவே நம்ம மக்கள் மாறி இருக்கிறாங்க. இல்ல நானே இந்த ஜூனோட வெள்ளல் மீடியால இருந்து விலகலான்னு பாக்குறேன். ஏன்னா போன வருஷம் வந்து எல்ஜிபிடி ஏத்து பேசினேன், வியூஸே போல. இந்த வாட்டி கொஞ்சம் ஆதரிச்சு பேசலாம், கொஞ்சம் வியூஸ் போகும் அப்படின்னு பாக்குற மாதிரி. பழைக்கணும்ல பாரு, நானு ஆதரிச்சு பேசினாலும் வியூஸ் போகாது. அது அதுக்கு மேல ப்ராப்ளம் தான் உங்களுக்கு வரும். சோ அப்படிலாம் மாறிடாதீங்க. அது வேணா ஏன்னா அந்த ரேலிலேயே நீங்க நடந்து போனதே எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. யோ ரிவர்ஸ்ல நடந்து வராருப்பா. அதெல்லாம் புரிஞ்சுக்கல. நீங்க அப்படியே நீங்க வந்து நினைச்சுக்கிறீங்க, ஓகே இந்த ஆங்கிள் நம்ம மக்கள் யோசிப்பாங்க பயங்கரமா, அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் வேற லெவல புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எல்லாம் இப்படி நடந்து போகும்போது இவரு இப்படி நடந்து வராராம். ஒரு பயிலும் கவனிக்கல. அவங்களுக்கு நடுவுல எப்படி நீ நடந்து போலாம்? பெரிய உலக சினிமா உலக சிம்பாலிசம்னு சொல்றேன். ஆனா அப்படின்னா ஒரு 4 கெட்ட வார்த்தை போட்டிருந்தா ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி அதுல நானும் ஒரு ஸ்டைலிஷா சொல்லி இல்ல அதுக்கெல்லாம் அது ட்ரெண்ட் என்ன தெரியுமா? அதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் ட்ரெண்ட். அதான் நான் சொல்றேன், ஜூன்ல போயிடுறேன்னு. அவன் விருப்பம், அவன் பண்ணிடலாம் அப்படிலாம் கிடையாது ராஜா. எல்லாரும் அவன் விருப்பம் அவன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதுல பாதிப்பு இருக்குது, அதுல சொசைட்டி பாதிக்கிறதுக்கு இருக்கு, எதிர்காலம் பாதிக்கிறதுக்கு இருக்கு. இந்த மாதிரியான தப்பான விஷயம் அவன் விருப்பம் பண்ணிக்கலாம். ஸ்மோக்கிங் அவன் விருப்பம் பண்ணிக்கலாம், ஆல்கஹாலிசம் அவன் விருப்பம் பண்ணிக்கலாம், கஞ்சா அவன் விருப்பம் பண்ணிக்கலாம்னா அப்படிலாம் பண்ண முடியாது. அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதையெல்லாம் எடுத்து பேசணும். இவங்க எல்லாம் வந்து அதெல்லாம் பேசவே மாட்டாங்க, எந்த கான்ட்ரோவர்சியும் தொட மாட்டாங்க. ஆனா இவங்க பண்ற அத்தனையுமே கான்ட்ரோவர்சியா இருக்கும். இதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நீங்களாம் முன்னாடி தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறவங்க சரி ஓகே நீங்க தப்பிச்சிட்டீங்க கூட. நீங்க ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிறீங்க, அந்த கட்சி உங்க மேல ஆக்ஷன் எடுக்கல. இதே கெட்ட வார்த்தை பேசுறவன் வேற அந்த கட்சிக்கு எதிராக ஒருத்தன் பேசினா அப்படின்னா அவனுக்கு உள்ளத்துக்கு போட்டுருவாங்க. போயிட்டு வந்தாப்ல அவர் அந்த அவர்கிட்டயுமே ப்ரொஃபானிட்டி இருக்கு. ஏங்க இந்த விஷயம் சொல்லணும்னு சொன்னாருங்க, உங்ககிட்ட கடத்திக்கிறேன் சரியா. அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஆதரிச்சு ஒரு வீடியோ போட்டு அது வந்து தவறு அப்படின்னு நான் உணர்ந்தேன். சில வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், அதுல வந்து உங்களோட ஃப்ரெண்டு பேசின வீடியோ ஒண்ணு, அதனால நான் அதை எதிர்த்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னாரு. ஆமா நம்ம அதுல சொல்லியிருப்போம், இவர் ஏன் அப்படி டபுள் ஸ்டாண்டா பேசி வச்சிருக்காருன்னு. அவர் வந்து பாக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் பார்த்தேன் அந்த வீடியோ. இங்க பாருங்க, இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சேராம இருக்கு, அதனால நம்ம தப்பா பேசுறோம், அதுக்கப்புறம் அதை மாத்தி பேசுறோம். இது வேற. நமக்கு ஒரு விஷயம் புலப்படாம இருக்கும், அந்த புலப்படாத விஷயத்த நம்ம ஒரு கருத்து சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அதோட முழுமையான இமேஜ் வரும்போது நம்ம அதோடைய முழுமையான பார்வையில பார்த்து அது ஒரு கருத்து சொல்றது, நம்ம கருத்து கான்ட்ராடிக்ட் ஆகுறது, இதெல்லாம் நார்மல் தான், ஹியூமன்ஸ் நம்ம. இதை நான் வந்து பிரச்சனை இல்லை. இங்க ப்ராப்ளம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தப்பான விஷயத்த நீங்க ப்ரமோட் பண்ணும் பொழுது, தப்பான விஷயத்துக்கு துணை போகும்போது, தப்பானவர்களோட சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கும் பொழுது உங்களை பார்த்து பல பேர் கெட்டு போவான். அப்ப அந்த மாதிரியான விஷயத்த செய்யாம இருக்கணுங்கிறது தான் ஒரு ப்ராப்பரான ஒரு சொசைட்டில ஒரு 10 பேர் உங்களை பாக்குறாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து நீங்க பேசுறத பாக்குறாங்க. 5 லட்சம் பேர் பாக்குறான், 10 லட்சம் பேர் பாக்குறான். அந்த 10 லட்சம் பேரும் நம்மளை பார்த்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு காமன் சென்ஸை வளர்த்துக்கோங்க, எல்லாம் சரியா இருக்கும். குட் அஃபெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல ஆக்சுவலா. நீங்க வந்து நீங்க அதாவது நமக்கு நம்மள எல்லாருக்கும் தெரியணுங்கிறது இங்க விஷயம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவன் உங்களை எப்படி பாக்குறாங்கிறதான் விஷயம். புரியுதுங்களா? மிஸ்டர் ஜிகே, சாரி அவர் பேர் என்னங்க, ஜேகேவா? சரி ஜேகே. சரி ஓகே, அது என்ன ஈவில் ஜிகே புரியல. அது என்ன கெட்டவர் அவர்? அப்ப எனக்கு புரியல. இதுதான் அந்த நெகட்டிவிட்டிங்கிறது. ஈவில்னா என்ன? தப்பானதுன்னு ஒரு விஷயம். தப்பான ஜேகேனா என்ன? தப்பான ஜேகே இது வந்து இந்த டாக்ஸிசிட்டியவே ட்ரெண்டா மாத்தி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் டாக்ஸிசிட்டி கூடாது, டாக்ஸிசிட்டி கூடாதுன்னா சுத்தி டாக்ஸிசிட்டில தான் வரும். அந்த வார்த்தைகளே தப்பான வார்த்தைகளா இருக்கே, அது ஏன் பண்றீங்க? சோ இங்க என்ன விஷயம் அப்படின்னா, டாக்ஸிசிட்டியை வளர்க்க கூடாது அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா பேச கத்துக்கோங்க. நீங்க மட்டும் இல்ல, எவனாவது ஒருத்தன் இர்ரெஸ்பான்சிபிளா பண்ணிக்கிட்டு இருக்கான், செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனெல்லாம் வந்து ப்ரமோட் பண்ற வேலையில இறங்காதீங்க. இப்ப இவர் கேள்வி கேட்டிருந்தாரு பாரி, ஒரு கேவலமான 2 பெரிய யூடியூப் சேனல் இருக்குமே, எல்லாரையும் ஃபேமஸ் ஆயிட்டோம்னா ஒரு வீடியோ எடுத்து போடுவாங்க. அந்த யூடியூப் சேனல்ல ஒரு நல்லா தான் கேள்வி கேட்டிருந்தாரு. அந்த வீடியோ நான் பார்த்தேன். நல்லது. ஆனா ஏன் ஆபாசத்தை இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் அவனுக்கும் வியூஸ். கெட்ட வார்த்தை பேசினா உங்களுக்கு வியூஸ் அதிகமா போச்சுல, அதே போல அங்க உடம்ப காட்டினா அதிகமா வியூஸ் போகுதுங்கிறவங்க எல்லாம் அவங்க கூப்பிட்டு காட்டி அவங்களுக்கு வியூஸ் போகுது. எல்லாம் வியூஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வியூஸ் இஸ் ஈக்குவல் டு மணி. எவ்வளவு வியூஸ் போகுதோ அதுக்கு ஈக்குவல் டு பணம். பணம் தான் இங்க ப்ரையாரிட்டியா இருக்கு. என்ன பண்ணலாம்? அப்பதான் நம்ம சொல்றோம் எத்திக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. அந்த பணம் எத்திக்ஸ் மூலமா வரணும் நமக்கு. சோ அந்த எத்திக்ஸ பேசுங்க. யார் அதை பேச போறது? எந்த யூடியூபர் பேசிட்டு இருக்காப்ல எத்திக்ஸ? ஒரு மாரல் வேல்யூனா என்ன, மொராலிட்டினா இதெல்லாம் பேசினா பூமர்ன்ட்டு போயிடுவேன். மாரல் வேல்யூஸ்ன்னு பேசினா என்ன சொல்லுவேன்? இதுதான் சரி, இதுதான் சரியான பாத்தீங்கன்னா பூமர்ன்ட்டு போற. அப்படித்தானே ஒரு சொசைட்டி உருவாக்கி வச்சிருக்க. அதை மாத்துங்களேன். பூமர்னு அட்லீஸ்ட் பூமர்னு கலாய்க்காம இருக்கிறதுக்கான ஒரு இடத்த கொண்டு வாங்களே பார்ப்போம்.
முடியுது அவங்களால? இவங்களால நினைச்சா முடியும். இவங்க நினைச்சா முடியும். பேசுறான் எல்லாரையும் பூமர்னு சொல்றது ரொம்ப தப்பான ஒரு டாக்ஸிக்கான கல்ச்சருங்கிறத புரிய வைக்க முடியும். ஆனா பண்ணுவாங்களா? அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுங்க. இங்க புலம்புறது இஷ்யூ கிடையாது. நீ புலம்புறதுனால எந்த பயனும் இல்லை. ஸோ புலம்புறதை விட்டுட்டு இந்த இதுக்கு இப்ப ஓகே எல்லாம் டாக்ஸிக்கா இருக்கு, நம்மளும் சேரக்கூடாதவங்களோட சேர்ந்துட்டோங்கிறதா அவர் உணர்றாப்ல. அது உணர்றாரு, அதனாலதான் சொல்றாரு இர்ஃபான் எல்லாம் கேள்வி கேட்கறாப்ல. லேட்டா கேட்டாலும் கேட்கறாரு. ஸோ அதுக்கு ஒரு பாராட்ட போடுவோம். அட்லீஸ்ட் கேட்கிறாரேன்னு சொல்லி நமக்கு ஒரு மகிழ்ச்சி. சரி ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு. ஆனா நீங்க இந்த கேட்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னைக்கு வரைக்கும் இர்ஃபான் வந்து அக்கௌண்டபிள் ஆகாம இருக்காருல்ல, அதுக்கான ரீசனையே உங்க வீடியோல சொல்ல முடியல உங்களால. நாங்களாம் சொல்லலையா இர்ஃபான் வந்து டிஎம்கேவோட சப்போர்ட்டிவா இருக்காரு, அதனாலதான் அவர் கைது பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா உங்களால அதை வாயத்திலிருந்து சொல்ல முடியல. என்ன நீ ஒளிவு இல்லாம பேசிடுவீங்க? இவ்வளவுதான் நான் கேட்கிறேன். இந்த இதை நீங்க பேச ஆரம்பிக்கணும்ல எல்லாம். ஏன் பயப்படுறீங்க? திமுகவோட க்ளோஸ் அலையன்ஸ் இருக்கிறதுனால தான் இர்ஃபான் தப்பிக்கிறாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாங்களாம் பேசுறோம்ல, ஏன் பேசுங்களேன். இந்த ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இங்கேதான் வருது டாக்ஸிசிட்டி. இங்கதான் ஒரு ஸ்டாண்ட் கிரியேட் ஆகுது. தப்புனா தப்புங்க. தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு, அதை பேச கத்துக்கோங்க. அது திமுக செஞ்சாலும் தப்பு, அதிமுக செஞ்சாலும் தப்பு, நாம் தமிழர் கட்சி செஞ்சாலும் தப்பு, நான் செஞ்சாலும் தப்பு, நீங்க செஞ்சாலும் தப்பு. தப்புனா தப்பு. அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பேக் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, இவங்க நமக்கு வேண்டப்பட்டவங்க, இவங்கள நம்ம வந்து கார்னர் பண்ணக்கூடாது, இவங்கள தான் பவர் இருக்குது, அதனால இவங்களை எதிர்த்து நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போகும்பொழுது அங்க ஒரு குரூப்பிசம் கிரியேட் ஆயிடுது. குரூப்பிசம் கிரியேட் ஆனவங்கன்னா டாக்ஸிசிட்டியும் கிரியேட் ஆயிடுது. உங்க சைடு ஒரு தரப்பாகவும் எதிர் தரப்பு ஒரு தரப்பாகவும் அங்க ஒரு டிவைடு கிரியேட் ஆயிடுது. அங்க ஒரு காமன் பாயிண்டே இல்ல. நான் இப்பவும் நான் சொல்றேன், அந்த டிவைடு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆனா ரியாலிட்டியை நோக்கி நகருங்கிறேன் நான். புரியுதுங்களா? நீங்க வந்து சொல்றீங்க இப்ப பாரிசாலன்னா வந்து அம்பேத்கர் எதிர்க்கிறாரு, ஈவேராவை எதிர்க்கிறாரு, இது பண்றாருன்னு. அதெல்லாம் நான் எதிர்க்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க பொய்யா சொல்றத நான் இல்லைங்கிறேன். நான் டீபங்க் பண்றது, நான் டீபங்க் தான் பண்றேன். நீ சொல்றது ஒரு விஷயம், அது அப்படி இல்ல ரியாலிட்டிலங்கிறத நான் காட்டுறேன். அது எதிர்ப்புன்னு அது கிடையாது. அப்ப பொய்யான ஒரு விஷயத்தை நீ பரப்பும் பொழுது அது தப்புன்னு நான் சொல்றேன், பொய்யை பரப்பக்கூடாதுங்கிறதுக்காக. சோ நீ என்ன நினைச்சுக்கிற அப்படின்னா, இவன் பேச்ச கேட்கவே கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு போய் நின்றுற. முரண்டு புடிச்சுக்கிட்டு நான் இதை நம்பிட்டேன், அதனால இதை விட மாட்டேன். அது ஒரு மதம்பா. அப்ப தென் இட் இஸ் எ ரிலீஜியன். நான் நம்பிட்டேன், ஒரு மத கோட்பாடு, அது எனக்கு நான் வழிபடுற கோட்பாடு, தெய்வம், அப்படி போயிரு. அவன் நம்பிக்கை சார்ந்தது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் இஷ்டம்பா, நீ என்னமோ கும்பிட்டு போயிடலாம். ஆனா ஒரு பாலிடிக்ஸ் பேசும்போது உண்மையை பேசுவோமே, ஃபேக்ட்ஸ் எடுத்து வச்சு பேசுவோமே. அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்க கிரியேட் ஆகுதா? இல்லையே. எவனாவது அம்பேத்கர் வீடியோ நான் போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? எவனாவது நான் போட்டதுக்கு பதில் கொடுத்துருக்கானா? ஏன் போடல? புரியுதா? நான் எதிர்பார்த்தேன் யாராவது ஒருத்தங்க பதில் கொடுப்பாங்க. சோ நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் நான் கேட்டிருந்தேன், நான் வந்து உங்களுக்கு டிபேட் கண்டக்ட் பண்ணா நீங்க வரீங்களா, யாராவது இதுக்கு எதிர் பேச வராங்க அப்படின்னா நீங்க கூட ஓகேன்னு சொன்னீங்க. நான் ஓகே தான் சொல்லியிருந்தேன், யாரும் வரலையே. ஏன்? ஏன்னா நம்ம வச்சிருக்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து அந்த ஆதாரங்கள் எல்லாம் ஒரு வீடியோ மேக் பண்ணும் பொழுது இந்த பேஜ்ல நீங்க எல்லாம் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம லெக்சரா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த புக் அவர் எழுதியிருக்காருங்க. இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 25வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. 25வது பக்கத்துல 3வது பட்டியல என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது, வீடியோ மேக் பண்ண முடியாது. ரெண்டாவது, அப்படி ஒரு வீடியோ மேக் பண்றான் அப்படின்னா அதோடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளவு இருக்குங்கிறது ஏதாவது தெரியுதா உங்களுக்கு? புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர் எடிட்டர் வேணும். நம்ம A2D எல்லாம் பண்ற அப்பல ஒரு பெரிய டீம் வச்சு அந்த மாதிரி டீம் ஒர்க்ல தான் அதெல்லாம் பண்ண முடியும். எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் அந்த டீம் ஒர்க் அளவுக்குலாம் நம்ம சேனல்ல இன்னும் டெவலப்டா ஆகல. சோ நம்ம சொல்ற ஃபேக்ட்ஸ் நம்ம மிஞ்சி போனா பின்டு கமெண்ட்ஸ்ல வேணா டைப் பண்ணி போடலாம். ஆனா என்ன பிரச்சனைனா யூடியூப்ல எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எதுவுமே இப்பெல்லாம் ஆட் பண்ண முடியல. முன்னாடி ஒரு காலத்துல ஆட் பண்ணலாம். கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் போட்டீங்கன்னா அந்த லிங்க் போயிட்டு உள்ள போலாம். யூடியூப் வீடியோ லிங்க் நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க யூடியூப் ஆப்ல இருந்து உங்களால கமெண்ட்டை காப்பி பண்ண முடியாது, தெரியுமில? இப்ப நீங்க சரி அந்த லிங்க் நீங்க காப்பி பண்ணி வெளியில போயிட்டு பிரவுசர்ல போட்டு தேடி பாக்குறீங்கன்னா கூட அதை உங்களால காப்பி பண்ணவே முடியாது. எப்படி நீங்க எடுத்து போடுவீங்க? எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் போட்டீங்கன்னா அது மாதிரி பண்ண முடியல. எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாம் நிக்காதுங்க, தூக்கிடுதுங்க, உடனே ரிமூவ் பண்ணிடுது. நீங்க போட்டீங்கன்னா வித்தின் few minutes அந்த கமெண்ட் வந்து நான் ஏன் நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றீங்க? நீங்க தூண்டி தாங்க விட முடியும். சர்ச் பண்ணி பாக்குறதுக்கு அவ்வளவு வழி சொல்றேன். ரியாலிட்டியை நீ தேடு. நான் தான் சொல்றேன், நீ வந்து நான் ஓப்பனா நான் சொல்றது என்னன்னா, என்ன ஏன் நம்புற? பாரிசம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபாலோ பண்ண தேவை. அதான் நம்ப தேவையில்லை. அது ஒரு விதத்துல இந்த மிஸ்டர் இந்த இவரு ஒத்துக்கிறாருங்க, ஈவில் ஜேகே ஒத்துக்கிறாரு. என்னையும் நம்பாத அப்படிங்கிறாரு. அதை நான் பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், யாரையும் நம்பாத.
அதை அவர் இப்பதான் புரிஞ்சிருக்காரு. அவரோட கண் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா திறக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறது தான், யாரையும் நம்பாத. நான் இப்போ ஒரு ஃபேக்டை வைக்கிறேன்ல, அது உண்மையா பொய்யா ஒரு 5 நிமிஷம் போய் தேடாம்பா. ஒரு சிலர் தேடுறாங்க, தேடுங்க. அந்த தேடல் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ரியாலிட்டி எது பொய் எதுங்கிறத பிரிச்சு பார்க்க தெரியும். அந்த கலையை கத்துக் கொடுக்கறதுக்கு தான் நான் இப்ப பாடுபடுறேன். புரியுதுங்களா? எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா பொய் எடுபடாது. மத்தபடி அதை பிரிச்சு பார்க்குற தன்மை இல்லைங்கிற பட்சத்துல எது பொய் எது உண்மை எதுவுமே தெரியாம ஒரு டயலாமாலே சுத்திட்டு இருந்தீங்கன்னா இவர் சொல்றதை நம்புவீங்க, அடுத்து அவர் சொல்றதை நம்புவீங்க. அது இருக்கக்கூடாது. நம்ம ஒரு புரிதலோட செயல்படணுங்கிறதுக்காக தான் அதை நான் சொல்றேன். அந்த புரிதலை எப்படி வளர்த்துக்க முடியும்னா தேடணும். நீங்களே போய் பார்க்கணும். உண்மையாவே இதை சொல்லியிருக்காரா, இப்படி செஞ்சிருக்காரா, ஏதாவது இப்படி பேசியிருக்காரா, இதை தேடுங்க. இதுதான் ஒரு கைட் பண்றது. என்னால அதை தான் செய்ய முடியும். நான் சொல்றதெல்லாம் நம்பு நான் சொல்லலை. அதை தான் இவரும் சொல்றாரு இப்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. நான் என்னை யாரும் நம்பாதீங்க, ஏன்னா எவனையும் நம்புற மாதிரி இல்லை, எல்லாம் ஒருத்தன் ஒன்று சொல்றான் ஒன்று செய்யறான், நம்பாதீங்க அப்படிங்கிறாரு. அதே தான் நானும் சொல்றேன். யாரையும் நீங்க நம்பணுங்கிற அவசியமே இல்லை. எதுக்கு நம்ப மாமனா மச்சானா நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ற ஃபேக்ட் சரியா தப்பா, இவர் சொல்றதோட நோக்கம் சரியா தப்பா, இவருடைய எண்ணம், இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அதை சரியான முறையில அவர் செயல்படுத்துறாரா? புரியுதுங்களா? ஏன்னா ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த அது நல்ல விஷயமே இருக்கும், ஆனா அது செய்யறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு, ஒரு வழிமுறை இருக்கு. அது எல்லாமே இவர் கரெக்டா பண்றாராங்கிறத பாருங்க. நல்லா பண்ணாருன்னா ஒரு லைக்கை போட்டுட்டு ஆதரவு அப்படின்னு இல்லைங்க. அதுல இருந்து அவர் தவறுறாருன்னா தப்புனா தப்ப சுட்டி காட்ட கத்துக்கோங்க. எவ்வளவுதான் நீங்க பாத்துட்டு இருந்தாலும் எவ்வளவுதான் ஃபாலோ பண்ணாலும் தப்புனா தப்பு தான், சரினா சரிதான். ஸோ இந்த இதை பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லை. இதை ஆக்சுவலா இன்னைக்கு யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ள யாரும் ஃபாலோ பண்றது இல்லை, ஆடியன்ஸும் ஃபாலோ பண்றது இல்லை, கிரியேட்டர்ஸும் ஃபாலோ பண்றது இல்லை. டைவர்ஷன் டெக்னிக்கை போட்டு அசால்ட்டா தப்பிக்கிறீங்க. இவன் ஒன்று சொல்லிட்டானா அவன் ஒன்று சொல்றது. இந்த டாக்ஸிசிட்டிக்கெல்லாம் ஒரு கிங்கா தான் ஏ டு டி இருந்தாப்ல. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவர் ஏதோ ஒரு இதுல தப்பா போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு, அந்த தமிழ் டெக்குங்கிற சேனல் தப்பா போட்டிருக்கு. அதுக்கு இவர் ஒரு முழு படமா போட்டாரு. எவ்வளவு விதமான ப்ரெஷர் இதெல்லாம் அவர் யோசிக்கல. அந்த டைம்ல அவருக்கு தெரியல அடுத்தவனுக்கு இது எவ்வளவு புள்ளி ஆகும், எவ்வளவு பேர் நம்மளை திட்டிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு மனசை உடைக்கும் அவருக்கு தெரியல. இன்னைக்கு அவருக்கு புரிஞ்சிருக்கு. எப்படி புரிஞ்சுது? அது அவருக்கு நடக்கும்போது புரியுது. அவருக்கும் அது நடக்கும் பொழுது அது புரியுது. ஓகே, நம்ம பண்ணது தப்பு, மேபி திருந்தலாம், திருந்தட்டும். நான் திருந்தக்கூடாதுன்னு சொல்ல, திருந்தட்டும், அப்படியே ஒழிச்சு விடணும்னு நான் சொல்ல. திருந்துங்க, மாறுங்க, மாறி செயல்படுங்க. இவர் புலம்பிட்டு இருக்காரு. இந்த புலம்பலோடைய விடிவா என்ன ஆக போகுதுன்னு தெரியல எனக்கு. ஆனா இது புலம்புறாரு, இது எல்லாரும் உட்காந்து பாத்துக்கிட்டு டாக்ஸிசிட்டி ஒழிப்போம், இதெல்லாம் சமத்துவத்தை பேணுவோம், அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்க போறது இல்லை. எப்ப நடக்கும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒருத்தர் பேசுறாருன்னா அதை உள்வாங்குங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாருன்னா இவர் எதுக்காக பேசுறாரு, அவர் எதுக்காக பேசுறாருன்னு பாருங்க. நோக்கம் என்னன்னு பாருங்க. இவர் எந்த இடத்துல இருந்து பேசுறாரு, அவர் எந்த இடத்துல இருந்து பேசுறாருன்னு பாருங்க. பிளேஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, அதிகாரத்துக்கு கூட உட்காந்துக்கிட்டு, அதிகாரத்துக்கு கீழே இப்படி உட்காந்துக்கிட்டு அடுத்தவனை கடிச்சு வைக்கிறதும் பிரண்டி வைக்கிறதும் ஈஸி. அதிகாரம் நமக்கு எதிராகவே செயல்பட்டாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கறது ரொம்ப கஷ்டம். இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக பேசுறவன் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதை நம்ம பேசுறோம், கஷ்டப்படுறோம், அதுக்கு கேஸ் அது இதுன்னு அலையிறோம். ஃப்ரண்ட்ல ஒண்ணு இருக்கு, பேக்ரவுண்ட்ல நடக்கிற அழுத்தங்கள் பிரச்சனைகள்லாம் நமக்கு தான் தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவாகுது, அதுக்கு எவ்வளவு நெருக்கடி நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியறது இல்ல நிறைய பேருக்கு. இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு நெருக்கடியை நமக்கு உருவாக்கி இருக்குது திமுக அரசு. அந்த நெருக்கடிக்கு நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கிட்ட உண்மை இருக்கு, நியாயம் இருக்கு, நேர்மை இருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம இதை எதிர்க்கிறோம். ஆனா இந்த பிரச்சனையில இவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது. அவங்க ஏதோ கேளிக்கையா பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறாங்கன்னே தெரியல. ஸோ இதான் சொல்றேன், கேளிக்கையா பேசுங்க, விளையாட்டு பிள்ளையாரா போனா ஓரமா போய் விளையாட்டுக்கிட்டு இருங்க. சொசைட்டிக்குள்ளன்னு வரும்பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வாங்க. சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது சொல்றோம்னா நம்ம இனிமேல் இன்னும் சொல்லலை, நீங்களாம் எதுவும் இனிமேல் வேணா நல்லது சொல்லுங்க. சொசைட்டியா அந்த டீ நல்லா இருக்குமா, அதை போய் குஷ்டு நான் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு ஒருத்தன் அலைவான். எதுக்கு தேவை? நீங்க வேற வன்மத்தை தவிர போடுவீங்க. சரி விடுங்க, அவனை விட்டுருங்க. அவன் எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவனோட ரியாலிட்டி தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு மக்களுக்கு. இன்னொன்னு, எப்பவுமே மேல போக போக அடக்கம் வரணும். மேல போக போக திமிரு வந்துச்சுன்னா நாசமா போயிடுவோம். ஸோ அதையும் ஒரு எண் கடை போட்டு விட்டுருவோம். ஸோ டாக்ஸிசிட்டி குறையணும் அப்படின்னா ஆடியன்ஸ் அவர்களே உண்மை எது பொய் எதுங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டால் மட்டும்தான் டாக்ஸிசிட்டின்னு ஒன்று இருக்காது. ட்ரோல் கண்டென்ட்ல இன்னைக்குமே அதுதான் அதிகமா போயிட்டு இருக்கு. ஒருத்தனை கிண்டல் அடிச்சு போட்டா அப்படியே வைரல் ஆயிரும் தலைவா. அது
அது இந்த வேலை அதுக்காக நீங்களே சாவுக்கு எடுத்து அடிச்சுட்டு கண்டென்ட்டையும் கொடுக்க கூடாது தலைவரே. அது அது ஷூ காட்டினா ஷூ 2 லட்சம் ரூபா டீகோட் பண்ணி போட்டாங்க. 2 லட்ச ரூபா ஷூவா? ஆமாங்க, என்னங்க சொல்றீங்க? நம்மளுக்கு கனவுதான் அது. 2 லட்ச ரூபாய்க்கு ஷூ விக்கிறாங்க. காசு இருந்தாலும் நான் அதெல்லாம் வாங்க மாட்டேன். கேள்விப்பட்டதுண்டு இது என்னமோ கூச்சி பேக் என்னமோ சொல்லுவாங்களே ஒரு பேக்லாம். எடிட் பண்ணிருங்க இந்த வார்த்தையை, தேவையில்ல. ஏன் எதுவும் இல்ல, எனக்கு தெரியல. காட்சி எதுவும் சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. ஒரு பேக் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல இது செருப்பு ஏதோ முதல்ல தோல் செஞ்ச செருப்பா என்ன, எதனால அவ்வளவு வேலை? 2 லட்சத்துக்கு என்ன இருக்கு? அண்ணன் தூக்கி காமிச்சாரு, பட்டுன்னு எடுத்து போட்டாங்க. சரி விடுங்க, ஒரு சாட்டை அடிச்சிருக்காரு, அது விலை கம்மி தான், அது 200 ரூபாய்க்கு கிடைக்கும். சோ அதை வச்சு அடிச்சுட்டு இருக்காப்ல. சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணட்டும். அவங்களா ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வரும்போது அது இது வந்து ட்ரோல் தான் ஆகும் பொலிட்டிக்கலா. ஜெயகடா மாதிரி பேர்கள், ஜெயகடா அந்த மாதிரி அவங்களா ட்ரோலுக்குங்க. நகைச்சுவைங்கிறது வேற. பர்டிகுலரா ஒருத்தவங்களை டார்கெட் பண்ணி ஒரு அபியூசிவான ஒரு புல்லிங்க வந்து ஒரு சைபர் புல்லிங் தான். அது சைபர் புல்லிங்க ஐடி விங்க வச்சுக்கிட்டு பண்றது இருக்குல்ல, இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு சொசைட்டில. அதெல்லாம் எதிர்த்து பேச முடிஞ்சா பேசுங்க. அது பேச முடியல அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. எழுதிய ஷேக்ஸ்பியர் டாக்ஸிசிட்டியை குறைக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல டாக்ஸிசிட்டி இல்லாம நடந்து இருக்கணும். நீங்க நடக்கல, இப்பனாச்சும் திருந்துவீங்கன்னு நம்புறோம். யாரும் கெட்ட வார்த்தையில போய் தயவு செஞ்சு கமெண்ட் போடாதீங்க. ஒண்ணு இல்லங்க, ஜெனரலா ஏதோ சுருக்குன்னு ஏதோ குத்துற மாதிரி இருந்துச்சு. கெட்ட வார்த்தையில போய் கமெண்ட் போடாதீங்க. அதுல எவனாவது கடிச்சு கோதறனா அதுக்கு போய் பதில் கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. சில விஷயங்கள் வந்து டாக்ஸிசிட்டியை நம்ம இக்னோர் பண்ணோம்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். பாராட்டுறாங்க, எத்தனையோ பாராட்டுகளையும் நம்ம இக்னோர் பண்றோம். அதே போல திட்டம் எவனா ஒருத்தர் 2 பேர் திட்டினாலும் திட்டிட்டு போறான்னு விட்டுறணும். ஸோ சில இடத்துல இக்னோரன்ஸும் நல்லதுதான். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த அசிங்கமா எழுதுறது, ஆபாசமா எழுதுறது. நமக்கு வந்து நமக்கு முன்னாடி வந்து ஒரு முகமுடி இருக்கு, நம்ம ஒரு திரைக்கு பின்னாடி உட்காந்து பண்றோங்கிறனால ரொம்ப அசிங்கமா ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு வீடியோ போட்டா அதுல போயிட்டு அசிங்கமா கமெண்ட் பண்றது, அதிகமா அசிங்கமா எழுதுறது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு குழந்தை ஏதாவது ஒன்று பண்ணும், அது ஏதோ காமெடியா ஏதாவது பண்ணியிருக்கோம், அதை போய் அப்படியே ரொம்ப ஹார்ஷா திட்டுறது. இதெல்லாம் வந்து வேண்டாம். இதெல்லாம் வந்து டாக்ஸிசிட்டியா இருக்கு. அதெல்லாம் குறைச்சுக்கோங்க. அப்பா டிவில வர ரீல்ஸ்ல அப்படிதான் பண்றாங்க. ஏன்னா எப்பவும் போல நான் சொல்றதான், ஒரு நேரம் போல ஒரு நாள் இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது நீ கமெண்ட் அடிச்சு வச்சிருப்ப, அதை பார்த்துட்டு எவனாவது மருந்து இருந்து குடிச்சிட்டான்னு வையேன், அந்த கமெண்ட் என்ன போட்டிருக்க, எந்த ஐபி அட்ரஸ்ல இருந்து போட்டிருக்கேன்னு போலீஸ் வீடு தேடி வந்து தூக்கிட்டு போயிடும். ஸோ புரிஞ்சுக்கோ. அதனால இந்த மாதிரிலாம் போடாத. அடுத்தவனை ஹர்ட் பண்ணி நீ வந்து சந்தோஷப்படுறதுங்கிற அந்த ஒரு உளவியல் வந்து ரொம்ப ஆபத்தான உளவியல். அந்த உளவியலை வளர்த்துக்காதீங்க யாரும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஓகே ஃபைன். நானும் வந்து இது மாதிரி நிறைய தான் பண்ணியிருக்கலாம், மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒரு சாட்சியா வச்சு மன்னிப்புக்கு கேட்டு மாறதுக்கான வழியை பாக்குறேன். ஏதோ கொஞ்சம் ஸ்டைலுக்காக இதெல்லாம் போட்டேன் பாரு ஒரு வீடியோல. இதுக்கு முன்னாடி அவன் பெரிய ரவுடி, அவன் மேல பெரிய கேஸ் எல்லாம் இருக்குது, அவர் பெரிய அப்படிலாம் சொல்லிட்டு நம்மள ரவுடின்னு சொல்லிட்டாங்க. நீங்க காலேஜ்ல இருக்கும்போது சரி அதெல்லாம் வேணாம், ஃப்ரீயா விடுங்க. நீங்க நான் சொல்லாததெல்லாம் எடுத்து சொல்றீங்களே. இல்ல கமெண்ட்ஸ்ல இருந்துச்சு, நான் பார்த்தேன். ஆமாங்க, எல்லாம் எதையும் டெலிட்டும் பண்றது இல்ல, அதை அப்படியே விட்டுறது. நீங்களும் உள்ள வந்து சண்டை போடுறது, அதெல்லாம் தேவை, விட்டுருங்க. கொஞ்சம் கையின் மேல கொஞ்சம் அடக்கமா வச்சுக்கணும் கமெண்ட் போடுறதுல இருந்து. ரொம்ப அதை எப்படி சொல்றது, சில விஷயம் என்னையே வந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு. யாரு தப்பா இருந்தாலும் திருத்திக்கணும் பாரி. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. மிக்க நன்றி. நன்றி.